அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலான பட்டர் பன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில், அதாவது நல்லா உருகுன வெண்ணெயாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்ததாக இருக்கணும். ஃபுல்லாக உருகி இருக்கக்கூடாது. பட் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு பன்னில் தடவும் போது நல்லாவே அந்த பாலும் இந்த வெண்ணெயும் சேர்ந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 பன்னு எடுத்திருக்கேன். இதை ஹாஃபாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவுமே கட் பண்ண வேணாம், பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த வெண்ணெயும் பாலும் கலந்த மிக்சரை நீங்கள் 2 சைடு தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தடவிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மிக்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் ஒரு 1.25 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து 2 சைடுமே தடவிருக்கேன். இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். இந்த நார்மலான மதுரையில் செய்கிற ஸ்டைலில் கண்டிப்பாக அந்த சக்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிடலாம். நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுட்டு அது நல்லா உருகுனதுக்கப்புறமா இதை 2 சைடும் போட்டு மாற்றி எடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு சாஃப்டான பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை இந்த பட்டர் பன்னை நம்ம வெளியில் தான் சாப்பிடணும்னு கிடையாது. பட் இந்த மாதிரி வீட்டில் பன்னு வாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் கூட நம்ம பட்டர் பன் செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது நம்ம அடிக்கடி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம நிறையவே பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம பாலோட வெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 2 சைடுமே நாட்டு சக்கரை போட்டு மேலே நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மதுரை ஸ்டைலில் ஒரு பன் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே இருக்கிற லேயர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.